அப்ரோஜல். சரி சாந்தா மாதாஜி வாசிக்கிறீங்களா? நான் வாசிக்கிறேன் மாதாஜி. Yes, ஓ மாதாஜி. துளசி தேவியே, நீங்கள் அமுதத்திலிருந்து பிறந்தவராக இருக்கிறீர்கள். நீங்கள் எப்போதும் கேசவ பகவானுக்கு மிகவும் பிரியமானவராக இருக்கிறீர்கள். இப்போது கேசவனை பூஜிக்க உங்கள் இலைகளையும் மஞ்சரிகளையும் நான் சேகரிக்கிறேன். தயவு செய்து எனக்கு உங்கள் அருளை வழங்குங்கள். ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. ஹரே தேங்க்யூ கிருஷ்ணா, ஹரே மாதாஜி. கிருஷ்ணா மாதாஜி. சோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, துளசி தேவி அவங்க பிறந்ததே அப்படியே அமிர்தம் மாதிரியாம். அவ்வளோ ஸ்வீட்டான ஒரு பர்சன் துளசி தேவி. சோ அவங்க கிட்ட நம்ம கேட்டுக்கிறோம், உங்களோட துளசி, உங்களோட அந்த பூ, அததான் மஞ்சாரின்னு சொல்றோம். அதை நான் பறிச்சுக்கிறேன், பகவானோட சேவாக்காக சேவைக்கு நான் பறிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டுட்டு, சோ நம்ம பறிக்கும் போது இந்த மந்திரத்தை நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு நிமிஷம். எஸ், உமா மாதாஜி, நம்ம ரிப்பீட் பண்ணலாமா இன்னையோட ஸ்லோகத்தை? உமா மாதாஜி, மாதாஜி சாரி சாந்தி மாதாஜி கொஞ்சம் வெளியில போகணுமா, அவங்க ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிட்டு. சரி, ஓகே. சாந்தி மாதாஜி ரிப்பீட் பண்ணலாமா? மியூட்ல இருக்கீங்க மாதாஜி. ஓகே. ஹரிசங்கர் பிரபுஜி, நம்ம ரிப்பீட் பண்ணலாமா பிரபு? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரி போல். தேங்க்யூ பிரபு. துளசி அமிர்த ஜன்மாசி, துளசி அமிர்த ஜன்மாசி, சதா த்வம் கேசவ பிரியா, சதா த்வம் கேசவ பிரியா, கேசவார்த்தம் சினோமி த்வம், கேசவார்த்தம் சினோமி த்வாம், வரதா பவ சோபனே. வரதா பவ சோபனே. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. பிரபு நீங்களே வாசிக்கிறீங்களா பிரபு ஒரு தடவை? தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. துளசி அமிர்த ஜன்மாசி, சதா த்வம் கேசவ பிரியா, கேசவார்த்ததாம் சினோமி த்வாம், வரதா பவ சோபனே. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. சுகுணா மாதாஜி வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன் மாதாஜி. துளசி அமிர்த ஜன்மாசி, சதா த்வம் கேசவ பிரியா, கேசவார்த்தம் சினோமி த்வாம், வரதா பவ சோபனே. தேங்க்யூ மாதாஜி. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ரேவதி மாதாஜி வாசிக்கிறீங்களா? நாயம் லோகோஸ்ய யக்ஞஸ்ய, குதோன்யः குரு சத்தம, குதோன்யः குரு சத்தம, குதோன்யः குரு சத்தம, நாயம் லோகோஸ்ய யக்ஞஸ்ய, குதோன்யः குரு சத்தம. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. சித்ரா மாதாஜி எங்களுக்காக வாசிக்கிறீங்களா? மாதாஜி. பதம் 31. நாயம் லோகோஸ்ய யஜ்ஞஸ்ய குதோன்ய குரு சத்தம. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சாந்தி மாதாஜி வாசிக்கலாம். விஜயலட்சுமி மாதாஜி என் கூட இருக்காங்க. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. எஸ் மாதாஜி. பதம் 31. நாயம் லோகோஸ்ய யஜ்ஞஸ்ய குதோன்ய குரு சத்தம.
தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ ஹரி மாதாஜி. போல். ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. தேங்க்யூ சாந்தி மாதாஜி, விஜயலட்சுமி ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி. ஈஸ்வரி பாணி நாம மாதாஜி வாசிக்கலாம். வாசிக்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பதம் 31. நாயம் லோகோஸ்ய யஸ்ய குதோன்யஹ குரு சத்தமா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. நான் வாசிக்கிட்டேன். யாரு? அனதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः. नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमती भक्तिवेदान्तस्वामिन्निति नामिने. नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा. हरे कृष्णा. So 31st ஸ்லோகாவோட டிரான்ஸ்லேஷன் யாராவது வாசிக்க முடியுமா? மொழிபெயர்ப்பு. நான் படிக்கட்டுமா மாதாஜி? மல்லீஸ்வரி மாதாஜி. மல்லீஸ்வரி மாதாஜி வாசிக்கலாம் மாதாஜி. வாசிக்கிறேன் மாதாஜி. குரு வம்சத்தில் சிறந்தவனே, எவரும் யாகங்களின்றி இவ்வுலகிலோ இவ்வாழ்வில் மகிழ்ச்சியுடன் வாழ முடியாது. மறு உலகை பற்றி என்ன கூற முடியும்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ நம்மளுக்கு இப்ப வந்து நிறைய விதமான யஜ்ஞங்கள் போன ஸ்லோகங்கள்ல எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அண்ட் வந்து நேத்திக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த யஜ்ஞத்தெல்லாம் பண்றவன் வந்துட்டு சந்தோஷமா இருக்கிறான் அப்படின்ட்டுன்னு. சோ இன்னையோட ஸ்லோகத்துல பகவான் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, யஜ்ஞங்கள் வந்து பண்றவன் சந்தோஷமா இருக்கிறா, ஆனா யஜ்ஞம் பண்ணாதவன் வந்துட்டு இந்த லோகத்துல இல்ல, இந்த லோகத்துல கூட சந்தோஷமா இருக்க முடியாது. இவன் இதுக்கப்புறம் வந்துட்டு அதாவது இங்க ஒரு லோகம் அப்படின்னு சொல்றது நம்மளோட இந்த ஒரு ஜென்மத்தை, இல்ல நம்ம எடுத்திருக்கிற இந்த ஒரு பிளானட், இந்த பூமியிலயா இருக்கட்டும், எந்த லோகத்துலனாலும், நம்ம மேல எடுத்தாலும் சரி கீழே எடுத்தாலும் சரி, இல்ல இந்த நம்ம இப்ப இருக்கிற இந்த பூர்லோகத்துல எடுத்தாலும் சரி, எங்கேயுமே வந்து அவன் சந்தோஷமா இருக்க முடியாது அப்படின்ட்டு வந்துட்டு பகவான் சொல்றாரு. சோ இங்க அவரை எப்படி சொல்லி முடிக்கிறாரு அப்படின்னா, குரு சத்தமா அப்படின்னா இந்த குரு வம்சத்தில் நீ ரொம்ப சிறந்தவன். சோ உனக்கு வந்துட்டு நீ நல்லவன் தான், உனக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி யஜ்ஞம் எல்லாம் பண்ணணும்னு உனக்கு தெரியும்பா, பட் இப்படி பண்ணாதவங்க வந்துட்டு சந்தோஷமா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணர் சொல்றாரு. சோ இது நம்ம யார் வேணாலும் நம்ம அன்மியூட் பண்ணிக்கலாம். பேரை சொல்லிட்டு நீங்க வந்து இதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஒரு சின்ன கேள்வி. சோ நம்ம காலையில இருந்து நம்ம நைட்டு வரைக்கும் நிறைய விதமான செயல்கள் செய்யறோம் இல்லையா? சோ இதுல வந்து எத்தனை செயல்கள் வந்துட்டு நம்ம வந்து மத்தவங்களுக்காக செய்யறோம், இல்ல இதுல எத்தனை செயல்கள் வந்து இது நம்மளுக்காக செய்யறோம் அப்படின்ட்டுன்னு யாருனாலும் ஏதாவது ஒரு 1-2 செயல் வந்து நம்ம ஷேர் பண்ணலாம். காலையில எந்திரிச்ச உடனே மாதாஜி நம்ம குழந்தைகளுக்காக வேண்டி எல்லாம் செய்யறோம், அப்புறம் கணவனுக்காக செய்யறோம், திரும்பி வந்து நம்ம வந்து குளிச்சுட்டு பகவானுக்கு செஞ்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய சுய சேவையை நம்ம பாத்துக்கிறோம். ஹரி ஓ, ஹரே கிருஷ்ணா. ஓகே. சோ சாந்தா மாதாஜி வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஃபேமிலிக்காக வந்துட்டு ஃபர்ஸ்ட் நிறைய செய்யறாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருக்கிற இடத்துல நம்ம வந்து நம்மளுக்காகவே செஞ்சுக்கிறோம் அப்படின்ட்டுன்னு. ஓகே, வேற யாராவது ஷேர் பண்ண ஆசைப்படுறீங்களா? வைஷ்ணவ பக்தர்கள் வந்து செய்யற எல்லா செயலுமே பகவானோட தான் நினைச்சு செய்யறோம். ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ராதாராணி மாதாஜி. சோ நம்ம ஒரு வைஷ்ணவ ஒரு டிவோட்டியா இருந்தோம்னா நம்ம பண்ற அத்தனை ஒர்க்ஸுமே வந்துட்டு ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு நம்ம பகவானுக்காக செய்யறோம். ஹரி போல். அவரோட கனெக்ட் பண்ணிக்கிறோம். சூப்பர் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரிசங்கர் பிரபுஜி. ஹரிஷ்ணா பத்தி இப்போ முன்னாடி எப்படின்னு தெரியல, இப்போ வந்ததுக்கு அப்புறம் இந்த சங்கத்துல வந்ததுக்கு அப்புறம் காலையில இருந்துருச்சு கிருஷ்ண பகவானுக்காண்டி சாண்டிங் பண்ணி, பகவானுக்காண்டி அந்த நைவேத்தியம் பண்ணி, பகவானுக்காண்டி படைச்சிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகும்போது என்னுடைய கடமை, எனக்கு கொடுக்கப்பட்ட கடமை, என்னுடைய வேலையை நான் பார்த்துட்டேன். அதாவது நான் அந்த ஒர்க்குக்கு வந்திருக்கனால. ஆனா அப்பயும் நான் பண்ணும்போது அது கிருஷ்ணனோட தான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ முடிச்சதுக்கப்புறம் எனக்கு இந்த ஸ்லைடு போற ஒர்க் இருக்கும், என்னோட ஒர்க் முடிச்சதுக்கும் ஃப்ரீ டைம்ல கொஞ்சம் சாண்டிங் பண்ணி கொஞ்சம் ஸ்லைடு ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ அப்பையும்
கிருஷ்ணரோட கனெக்ட் பண்ணி அந்த டேவை முடிச்சுட்டு திருப்பி வந்து அந்த குவிஸ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி அதுக்கான ஆன்சர் சொல்லி திருப்பி சாட்டி பண்ணி திருப்பி சமைச்சு நைவேத்தியம் பண்ணி அந்த டே ஃபுல்லா இந்த 4 மாசமா அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஹரே கிருஷ்ணா. ஹரி போல் சூப்பர் ரோஜி. ஹரி கிருஷ்ணா. இப்போ இந்த கேள்வியில ஒரு சின்ன ட்விஸ்டர். இப்போ இதுல எத்தனை விஷயங்கள் செயல்கள் வந்துட்டு எனக்கு சந்தோஷம் தருது அப்படின்னு நம்ம பண்றோம்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சாண்டிங் பண்றது சந்தோஷமா இருக்கு, கிருஷ்ணருக்காக நைவேத்தியம் பண்றது சந்தோஷமா இருக்கு. என்னுடைய ஒர்க்கை சந்தோஷம் பண்ணி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். எப்ப கஷ்டப்படுவேன்னா என்னுடைய ஒர்க்ல வந்து நிறைய பேர் தப்புன்னு சொல்லும் போது கஷ்டப்படுவேன். ஆஹா தப்பு பண்ணிட்டோமே, மிஸ்டேக் பண்ணிட்டோமே, டெய்லி நோட்டிபிகேஷன் பண்றேன், அந்த இடத்துல கஷ்டப்படுவேன். சில சமயத்துல சில பேர்ட்ட பேச முடியாம போகும், அப்ப அந்த டயத்துல மிஸ் பண்ணி கஷ்டப்படுவேன். இது ரெண்டு தான் டிஃபரெண்ட். காலையில எந்திரிச்சு 4:30 மணிக்கு சாண்டிங் பண்றது அது ஒரு சந்தோஷம். அது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஹரி ஒன் இயர் நமக்கு ஒரு மென்டலி ரிலாக்ஸ். அது நல்லா சூப்பர் இருக்கு. மாதாஜி. பகவான்கிட்ட சரணடைஞ்ச மாதிரி இருக்கு, நம்மளுக்கு ஒரு ஆரோக்கியமும் இருக்கு. சூப்பர் சூப்பர். இல்ல நம்ம இப்போ வந்து சந்தோஷம் மாதாஜி. மத்தியானம் பாகவதம் படிப்போம், அது சந்தோஷம் மாதாஜி. சாண்டிங் பண்றது இன்னும் ஆத்ம திருப்தியா இருக்கு மாதாஜி. எல்லாருமே இங்க பயங்கர டிவோட்டி, ஹை ஸ்டாண்டர்ட்ல நீங்க எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் வந்து சோ நம்ம வந்து அது கொஞ்சம் கீழே வந்து கேக்குறேன். அதாவது நம்ம வந்து கிருஷ்ணர் வேலை அல்லாதது, இப்ப நான் என்னோட இது வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, சாப்பிடும் போது எனக்கு வந்து அட்லீஸ்ட் டே ஃபுல்லா இல்லைனாலும் சாப்பிடும் போது எனக்கு டிவி போட்டு சாப்பிட உட்காரணும் அப்படின்ட்டு. ஓகே, அந்த நேரம் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, 1 மணி நேரம் நான் உட்காந்து சாப்பிடுவேன், 1 மணி நேரம் நான் டிவி பார்த்துட்டே சாப்பிடுவேன் அப்படின்னு என்னோட ஒரு புல இன்பத்துக்காக நான் அந்த மாதிரி ஒரு செயலை வந்து நான் செய்யறேன். சோ அந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் மெட்டீரியலா தான் கேக்குறேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நான் சரி மாதாஜி. பாக்குறது இல்ல மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. டிவியே பாக்குறது இல்ல. காலையில இருந்து குளிச்சுட்டு துளசி மாதாவை அது வளம் வந்துட்டு கும்பிட்டுட்டு சாண்டிங் காலையிலேயே ஒரு ரவுண்ட் சாட்டிங் பண்ணிடுவேன் மாதாஜி. அப்புறமா தான் நெக்ஸ்ட் வேலை எல்லாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆனா சந்தோஷமா இருக்கு. ஒரு நாளைக்கு நான் பண்ணாம ரொம்ப கஷ்டமா இருக்கும் மாதாஜி. எனக்கு அதே மனசுல இதுவா இருக்கும், துளசி மாதாவை சுத்தி வரணும் அப்படின்ட்டு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சிந்துக்கு போன் பாக்குறது பிடிக்குமா மாதாஜி? சிந்து மாதாஜிக்கு போன் பாக்குறது பிடிக்கும். ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. சூப்பர். போன் இல்லாம நம்ம யாருமே இருக்கிறது இல்ல மாதாஜி. யூடியூப்ல இந்த பகவானை பத்தி வர்றது, அந்த ஆன்மீக சம்பந்தமானதெல்லாம் படிக்க மாட்டாச்சு. அது கொஞ்சம் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதான் இன்ட்ரெஸ்டா படிச்சுட்டு இருப்பேன். அது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் மாதாஜி. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. பத்தி கொஞ்சம் அதான் பேசுனவங்க கொஞ்சம் மியூட் பண்ணிக்கலாம், நம்ம பேசாதவங்களுக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுக்கலாம். எஸ் சுகுணா மாதாஜி. யூடியூப்ல கொஞ்சம் அரசியல் பத்தி கேட்பேன் மாதாஜி, அது எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஹரி போல். எஸ், நம்ம எல்லாருமே இந்த மாதிரி நிறைய நம்ம செய்வோம். எஸ் வனஜா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எனக்கு காலையில ஒர்க் அவுட் பண்றது பிடிக்கும் மாதாஜி. காலையில எழுந்ததும் ஒர்க் அவுட் பண்ணிரணும் மாதாஜி, எனக்கு உடற்பயிற்சி. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே மாதாஜி. ஸ்லோகாஸ் படிக்கிறது மாதாஜி. 4:30க்கு எழுந்திருந்து ஸ்டாடி பண்ணுவேன் மாதாஜி. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ சரஸ்வதி மாதாஜி. பூஜை எல்லாம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் துளசி ஆரத்தி பண்ணுவேன். அதுக்கப்புறம் கிளாஸ் அட்டன் பண்ணுவேன். மத்தியானம் பகவத்கீதை கிளாஸ் படிப்பேன். மறுபடியும் ஸ்டாண்டிங் பண்ணுவேன். மாதாஜி, அதாவது இந்த பகவான் சம்பந்தம் இல்லாம நான் சாப்பிட்டுக்கிட்டே புக் படிப்பேன். அது ஒரு பேட் ஹேபிட் இருந்தாலும் அது தவிர்க்க முடியல. நம்மளுக்கு ஒரு எஸ், நம்ம எல்லாருக்குமே அது மாதிரி நிறைய இருக்கும் இல்லையா? இப்ப ஒன்னும் இல்ல, இப்ப வந்துட்டு நம்ம இதோட கொஸ்டின் ஆன்சர் நம்ம முடிச்சுக்கலாம். சோ இப்போ வந்துட்டு என்னன்னா, நம்ம போன் பாக்குறதுல நிறைய நேரம் நம்ம செலவு பண்றோம். சோ அப்போ இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல என்னோட லெவல்ல இருக்கிறவங்க, இப்ப நாங்கெல்லாம் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, எல்லாருக்குமே வந்துட்டு இதை நம்ம ஃபேஸ்புக்ல இருந்த மாதிரி இப்ப இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அந்த மாதிரி தான் இருக்கு இல்லையா? சோ அது எல்லாருமே என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட்ல நாங்க டெய்லி பண்ற சாதனையை வந்து போஸ்ட் பண்றோம். ஏன்னா வந்துட்டு சம்டைம்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப இந்த ஜாலியா ஊர் சுத்துறோம், இல்ல ஒண்ணுமே பண்ணனாலும் சம்டைம்ஸ் ரொம்ப சோம்பேறியா இருக்கிறோம். சம்டைம்ஸ் இந்த சாண்டிங்கோ இல்லைன்னா நம்மளோட அந்த டெய்லி நம்ம பண்ண வேண்டிய ஆர்த்தி இருக்கட்டும், சாண்டிங் இருக்கட்டும், இல்ல நம்ம புக் ரீடிங், அதுவும் நாங்க எல்லாரும் சேர்ந்து பண்றோம். சோ இது வந்து பண்ண முடிய மாட்டேங்குது. அப்ப சரி, நம்ம எப்படியும் என்ன பண்றோமோ பண்ணலையோ, பல்லு தேய்க்கிறோமோ இல்லையா, ஆனா போன் கண்டிப்பா எடுப்போம். தூங்கி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குற விஷயம் போன்.
அப்போ நம்ம இந்த போனை வச்சுட்டு நம்ம வந்து எப்பயாவது ட்ரை பண்ணுவோம், இது ஏதாவது ஒண்ணு போஸ்ட் பண்ணி பண்றோம் இல்லையா? அப்போ இந்த போன் வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, டெய்லி வந்துட்டு போன்லயே வந்துட்டு ஒரு வீடியோ எடுக்கிறது. ஓகே, நான் காலையில இருந்துச்சு நான் இன்னைக்கு வந்து என்னோட சாண்டிங் பண்ணேன், இன்னைக்கு ஆர்த்தி பண்ணேன், இன்னைக்கு கிருஷ்ணாக்கு நான் இதை ஆஃபர் பண்ணேன், இன்னைக்கு நான் என்னோட புக் ரீடிங் முடிச்சிட்டேன், இன்னைக்கு கிருஷ்ணா சர்வீஸ்ல நான் இந்த ஒரு சின்ன விஷயம் பண்ணேன். அப்படி போஸ்ட் பண்றது. ஓகே, நான் போஸ்ட் பண்றேன், அப்ப என் ஃப்ரெண்டு போஸ்ட் பண்றா, அப்ப அவ போஸ்ட். ஓகே சூப்பர், நம்ம இன்னைக்கு எல்லாருமே நம்ம இந்த மாதிரி இந்த ஒரு நல்ல நல்ல வேலை பார்த்திருக்கோம், அதாவது பகவான் சேவையில பண்ணிருக்கோம் அப்படின்ட்டுனா. சோ இது ஒரு சின்ன விஷயம். அதாவது போன் நிறைய யூஸ் பண்றது எப்படி வந்து கொஞ்சம் ட்ரை பண்றோம் அப்படின்ட்டு கிருஷ்ணா இதுல யூஸ் பண்றதுக்கு. சோ எஸ், ஹரிபோல் எல்லாருமே நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதுல வந்து நிறைய இது என்ன அப்படின்னா, நீங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு பகவானுக்காகவே வந்துட்டு அது உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்குன்னு சொல்றது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். பட் இன்னைக்கு நம்ம வந்து பௌதிகமா அப்படி பாக்குறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஆள் பண்ற நிறைய விஷயங்கள் இருக்கலாம். இப்ப வந்து என்னோட தங்கச்சின்னா இருக்கிறா, அவ வந்து என் கண்ணு முன்னாடியே தான் இருக்கா, படுத்து தூங்கிட்டே இருக்கா, காலையில இருந்து தூங்கிட்டே தான் இருக்கா. சோ நம்ம ஒரு தூங்குறதா இருக்கட்டும், எழும்புறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பண்ற அட்லீஸ்ட் அன்றாட விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், அட்லீஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், இல்ல எங்கேயாவது வெளியில போகணும், வேலைக்கு போகணும், வரணும், ஒரு ப்ரோக்ராம் போறோம், வரோம், ட்ரெஸ் போடுறோம், மெனி திங்ஸ் நிறைய விஷயங்கள் பண்றோம். பட் இது எல்லாமே வந்துட்டு ஒரு பௌதிகமா இருக்கிற ஒரு மனுஷன் எதுக்காக பண்றா அப்படின்னா, அதுல வந்து அவனை சென்டரா வச்சு பண்றா. எனக்காக நான் சாப்பிடுறேன், எனக்காக நான் வந்து என் உடம்பு நல்லா இருக்கணும், சீக்கிரம் எழும்புறேன், இல்ல எனக்கு சுகமா இருக்கணும், நான் லேட்டா படுத்து தூங்கிட்டு இருக்கேன். சோ வந்துட்டு ஒரு ஒரு விஷயமே வந்துட்டு அவன் நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் அவனை வந்து சென்டர்ல வச்சு பண்றான். பட் ஆக்சுவலி நம்ம வந்துட்டு இன்னைக்கு நம்மளுக்காக வந்துட்டு இப்போ உள்ள ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல ஒரு படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம், இது ஒரு நல்ல விஷயம். பட் இப்ப இந்த ஒரு படிப்பு கூட நம்ம எதுக்காக பண்றோம், நாளைக்கு வந்து எனக்கு இதுல இருந்து ஒரு நல்ல பேர் வரணும், இல்ல ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், இதனால வந்துட்டு எனக்கு சமுதாயத்துல வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்ல ஒரு நல்ல ஒரு நிலைமையில வந்து நான் இருக்கணும் அப்படின்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மள வந்து சென்டரா வச்சு பண்றோம். பட் இது ஆக்சுவலி வந்துட்டு ஒரு நிலைத்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமா அப்படிங்கறது வந்துட்டு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, அதுக்குதான் இங்க பகவான் இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, அது கொடுக்காது. நீ வந்து எந்த விதமான ஒரு வேலையை செஞ்சாலும் நம்ம என்ன பண்ணி இது வரைக்கும் பார்த்திருக்கோம் அப்படின்னா, அதை நம்ம பகவானுக்காக செய்யும் போதுதான் அது யக்ஞம் ஆகுது இல்லையா? சோ நம்ம எந்த ஒரு செயலுமே வந்து நம்ம அது யக்ஞமா மாத்தலாம். லைக் ஒரு போன்ல வந்துட்டு நம்ம டெய்லி இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம்ல நாங்க ஒரு போஸ்ட் போடுறோம் அப்படின்னா, சரி இப்ப இன்னைக்கு நான் என்னோட சாதனாவை வந்து பினிஷ் பண்ணணும், அதுக்காக நான் இந்த போஸ்ட் எடுத்து நான் போடுறேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்படி ஒரு போஸ்ட் போடுறதுக்கு நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்துட்டு பகவானுக்காக பண்ற மாதிரி மாத்துறோம். இன்னைக்கு எனக்கு வந்து ஐயோ நல்லா சப்பாத்தி பன்னீர்லாம் வச்சு சாப்பிடணும்னு ஒரு ஆசை. பட் என்ன பண்றோம், ஓகே அதை பண்ணி நான் வந்து கிருஷ்ணாக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃபர் பண்றேன். சோ இப்ப நான் கிருஷ்ணாக்கும் வந்துட்டு பன்னீர் எல்லாம் அவருக்கு பிடிக்குமே அப்படின்ட்டு இப்ப வந்து என்னோட மாமியார் மதர்ன்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு நிறைய சாப்பாடுல இட்லியா இருக்கட்டும், தோசையா இருக்கட்டும், சப்பாத்தி எதுனாலும் அதுல வந்து நிறைய பட்டர் போட்டுருவாங்க. ஏன்னா எங்க வீட்டு கோபாலுக்கு வந்து பட்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பண்ற நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ்ல வந்துட்டு அவங்களே வீட்ல இருந்து பண்ற பட்டர் வந்து யூஸ் பண்றாங்க. சோ ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்மளுக்கும் அது பிடிக்கும் தான். இப்ப பட்டர் போட்டா நம்மளுக்கு பிடிக்காதுன்னு கிடையாது. ஆனா நம்மளுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு விஷயத்த கூட நம்ம பகவானுக்காக அவரை நினைச்சு பண்ணும் போது என்னன்னா யக்ஞம் ஆகுது. பட் நம்ம பகவானை நினைக்காம நம்மள மட்டும் நினைச்சு பண்றோம் அப்படிங்கிற போது அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அது ஒரு புலனின்ப செயல் ஆகுது. சோ அப்படி அந்த மாதிரி ஒரு செயல்ல வந்து ஈடுபட்டிருக்கவன் வந்துட்டு இந்த லோகத்துல வந்து சந்தோஷமாவே இருக்க மாட்டான். சோ இத முடிச்சு அவன் அடுத்த பிறவி இல்ல வேற ஒரு லோகத்துக்கு போனா கூட அவன் வந்து சந்தோஷமா கண்டிப்பா அவனால இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்மளுக்கு கிடைக்கிற சந்தோஷம் வந்துட்டு சும்மா அந்த நம்ம என்னது சீட்டு குலுக்கி போட்டு எனக்கு வந்து ஒரு பம்பர் ஆஃபர், எனக்கு கார் வந்து கிஃப்ட் கிடைச்சிருக்கு, இல்ல எனக்கு ஒரு 1 கோடி ரூபாய் கிஃப்ட் அப்படின்னு வந்துட்டு நம்மளுக்கு ஒரு என்னது ஒரு லாட்டரி கிடையாது. எல்லாமே ஒரு விதிக்கப்பட்டது. நம்மளுக்கு வந்து திடீர்னு ஒரு லாட்டரி கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம இந்த அளவுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். இந்த ஜென்மத்திலயோ இதுக்கு முந்தின ஜென்மத்திலயோ நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். அது நம்மளுக்கு வந்து இப்ப வந்து வருது. சோ ஹாப்பினஸ் வந்துட்டு, அதாவது சந்தோஷம் வந்துட்டு யாருக்குமே வந்து ஒரு ரேண்டமா வர்றது கிடையாது. இது எல்லாமே வந்து இந்த உலகத்தோட ஒரு விதிக்கப்பட்ட ஒரு நியமத்துக்கு ஏத்த மாதிரிதான் இது எல்லாமே நடக்குது இல்லையா? சோ இன்னைக்கு நம்மளோட மாடர்ன் லைஃப் ஸ்டைல், அதாவது இன்னையோட இந்த கலியுகத்துல மெயினா வந்துட்டு ஸ்கூல்லே வந்துட்டு எப்படி வந்துட்டு எங்களோட எஜுகேஷன் இருக்கு அப்படின்னா, நம்ம நிறைய என்ஜாய் பண்ணணும், நிறைய எடுத்துக்கணும், அண்ட் நம்மளை பத்தி யோசிக்கணும். அவங்கதான் என்ன சொல்லுவாங்க, உஷாரா இருக்கிறான், அவன் வேலையை அவன் எவ்வளவு பார்த்துட்டு போறான் பாரு அப்படின்ட்டுன்னு நம்மள திட்டுறதே நிறைய தடவை பேரண்ட்ஸ் அப்படிதான் சொல்லி திட்டுவாங்க. நீதான் வந்துட்டு ஊதாரியா சுத்தி வர உன் ஃப்ரெண்ட பாரு, அவன் வேலையில அவன் கரெக்டா இருக்கானா இல்லையா அப்படின்ட்டுன்னு.
சோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இதுதான் வந்து ஒரு நல்ல மைண்ட் செட்னே என்ன இருக்கும்னா, நம்மளுக்கு வேண்டியதை நம்ம தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து இந்த படத்துல கூட நிறைய ஃபேமஸ் டயலாக்ஸ் எல்லாம் வரும். பட் ஆக்சுவலி இதனால என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய ஆன்சைட்டி, அதாவது கஷ்டம் இல்ல கவலை தான் ஜாஸ்தி ஆகுதாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஆசை இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து, அதாவது மைண்ட்ல எந்த அளவுக்கு ஆசை இருக்கோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு அதே மனசுல வந்துட்டு கவலையும் இருக்கும். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு அதை வந்து எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து வறண்டு ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு நம்மளுக்கு ஆச்சாரியா சொல்றாங்க. சோ இதுக்கு ஒரு உதாரணமா வந்துட்டு இப்போ ஒரு தொட்டில வந்து செடி வளருது. அந்த செடி வந்துட்டு தண்ணிய உறிஞ்சுக்கிட்டே இருக்கு. கடைசியில என்ன ஆகும்? அந்த மண்ணு வந்துட்டு வறண்டு போயிடும். அந்த மண்ணு வறண்டு போயிட்டு ஒரு சர்டன் பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன ஆகும்னா அந்த செடியும் வறண்டு போயிடும். பட் அது என்ன பண்ணுது? அது பாட்டு அதோட வேலை அந்த தண்ணிய வந்துட்டு அதுக்கு தேவைப்படுது, அது எடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனா அது வறண்டு போகுது. ஏன்? ஏன்னா அந்த மண்ணுல வந்துட்டு நம்ம தண்ணி ஊத்தல. சோ நம்ம வந்து கொஞ்சம் குடுக்கணும். நம்ம குடுத்தாதான் திருப்பி வந்து பிரியா அன்மியூட்ல இருக்கப்பா. சோ நம்ம குடுத்தாதான் நம்ம வந்துட்டு அதை அனுபவிக்க முடியும் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்றாங்க. சோ அந்த குடுக்கறது தான் வந்துட்டு ஒரு சாக்ரிஃபைஸ், இல்ல ஒரு யஜ்ஞா. இது வந்து நம்ம ஸ்பிரிச்சுவலா தான் இல்ல, பௌதிகமா கூட. நம்ம போன் நிறைய யூஸ் பண்றோம். ஆனா அந்த போனுக்கு ஒரு சின்ன சாக்ரிஃபைஸ் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ சார்ஜ் போடணும். அது டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம சார்ஜ் போட்டு வைக்கணும். அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சம்டைம்ஸ். இந்த போன் பார்த்துட்டே இருப்போம், திடீர்னு அந்த மூமெண்ட்ல ஐயோ சார்ஜ் போடணுமா அப்படிங்கிற போது சார்ஜ் போடும்போது போன் இல்லைன்னா என்ன பண்றதுன்னே தெரியாது. இது பண்ணலாமா அது பண்ணலாமா, ஐயோ என்ன பண்ணலாம்னு தெரியலையே அப்படின்னு. சரி ஓகே விட, கொஞ்ச நேரம் போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வரலாம், இல்ல வேற ஏதாவது. அப்பதான் வந்துட்டு அம்மா அப்பா ஏதாவது சொல்றாங்க, சரி கொஞ்சம் அவங்க சொன்ன வேலையை கொஞ்சம் கேட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி போகும். சோ எந்த ஒரு வேலை பண்ணாலும் அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சாக்ரிஃபைஸ் கொடுத்தாதான் அந்த வேலையை வந்துட்டு நம்ம திருப்பி அனுபவிக்க முடியும், பௌதிகமா கூட. இப்போ வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்து நிறைய இப்ப கெஸ்ட் எல்லாம் வராங்க. இன்னைக்கு எங்க வீட்டுல கெஸ்ட் வராங்க. சோ அப்ப கெஸ்ட் வராங்க, நம்ம நிறைய வடை போடுறோம், பஜ்ஜி சொஜ்ஜி எல்லாமே பண்றோம். ஆனா பண்ணிட்டு நம்ம ஒண்ணு சாப்பிட்டா ஓகே நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும், நம்மளுக்கு வடை பிடிக்கும், நம்ம ஒண்ணு எடுத்துக்கிறோம், நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும். 2 சாப்பிட்டா ஓகே இன்னும் கொஞ்சம் அதிக சந்தோஷம், ஆனா கொஞ்சம் வந்து எண்ணெய் கைக்குது. போட்ட வடை எல்லாத்தையும் நம்மளே சாப்பிட்டா, நம்ம ஒரு 10 வடை போட்டிருக்கோம், 15 வடை போட்டிருக்கோம். எல்லா வடையும் இல்ல, எனக்கு வடை பிடிக்கும், ஆனா அந்த எல்லா வடையும் நானே சாப்பிட்டா என்ன ஆகும்? வயிறு வலிக்கும், எண்ணெய் கைக்கும், வாந்தி வர மாதிரி இருக்கும். அண்ட் சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஒண்ணும் கிடைக்காது. அவங்களும் என்னடா இது நம்மளை கூப்பிட்டு வச்சு நம்மளுக்கு ஒண்ணு கொடுக்காம எல்லாத்தையும் இவனே சாப்பிட்டுட்டு இருக்கான், அப்படி வேற நடக்கும் இல்லையா? சோ இதுக்கு நம்ம பௌதிகமா பார்த்தோம்னா கூட நம்ம கொஞ்சம் கொடுத்தாதான் நம்மளால அனுபவிக்க முடியும். நம்ம இப்போ ஒரு வடை சாப்பிடுறோம், இல்ல 2 வடை சாப்பிடுறோம், மீதி எல்லாருக்கும் பகிர்ந்து நம்ம இருக்கும் போது என்ன, நம்மளும் வந்து சந்தோஷமா இருக்கலாம் இல்லையா? அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க, நம்மளும் அந்த சுகத்தோட இருக்கலாம். சோ நம்ம வந்துட்டு இதனால என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட சந்தோஷத்தை வந்து அதிகரிக்கிறோம், அதாவது குடுக்கறது மூலமா. சோ யஜ்ஞத்துக்கு வந்துட்டு ஆச்சார இன்னொரு விளக்கம் என்ன சொல்றாரு அப்படின்னா, கொஞ்சமா கொடுத்து நிறைய வந்து அனுபவிச்சுக்கிறது. சோ இதுக்கு வந்துட்டு இன்னொரு உதாரணமா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு போர்க்களத்துல வந்து ஒரு சோல்ஜர் இருக்காங்க, ஒரு போராளி. சோ அவங்க வந்து யாருக்காக போரிடுறாங்க? நாட்டுக்குள்ள நம்ம எல்லாரையும் வந்து பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்மளோட பார்டர்ல வந்துட்டு அவங்க போர்ல வந்து அவங்க நிக்கிறாங்க, நம்மளுக்கு காவலா நிக்கிறாங்க. சோ அங்க வந்து அந்த சோல்ஜர் வந்துட்டு ஐயோ என்னோட உயிர் ரொம்ப வந்து ப்ரெஷியஸா இருக்கு, நான் வந்து என்ன காப்பாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சு அவன் ஓடிட்டானா என்ன ஆகும்? பின்னாடி இந்த நாட்டுக்குள்ள இருக்கிற நம்ம எல்லாருமே வந்துட்டு ஆபத்துல இருப்போம் இல்லையா? சோ அவங்க வந்து அவங்களோட உயிரை வந்துட்டு அவங்க கொடுக்க ரெடியா இருக்கிறதுனால நம்ம வந்து இங்க சந்தோஷமா இருக்கோம். இங்க நாட்டுக்குள்ள இருக்கிற மத்த எல்லாருமே வந்துட்டு என்னன்னா சௌக்கியமா பாதுகாப்பா நம்ம இருக்கிறோம். சோ அதே மாதிரி அவங்களும் அங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. அங்க வந்து அவங்களும் பண்றது ஒரு யஜ்ஞா தான், அது வந்து பௌதிகமான யஜ்ஞா. சோ இது மூலமா என்ன நடக்குதுன்னா அவங்களுக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும், பிளஸ் ஒரு பியூரிபிகேஷன், அதாவது அவங்களோட ஆத்மா வந்துட்டு கொஞ்சம் வந்து தூய்மை அடையுமா. அது வந்து பௌதிகமாக இருந்தாலும் அவங்க மத்தவங்களுக்காக அந்த ஒரு தியாகத்தை பண்ணும் போது அவங்களும் வந்து கொஞ்சம் தூய்மை அடைவாங்க. சோ இது மூலமா என்ன இருக்குன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஜென்மத்திலயோ இல்ல அடுத்த ஜென்மத்திலயோ பகவான் மேல கொஞ்சம் கூட அந்த ஈர்ப்பு வருமா, அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவர்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த ஈர்ப்பை வந்து கொடுப்பாங்களா. ஏன்னா நம்ம வந்து தூய்மையே இல்லைன்னா நம்ம வந்து பகவானை பத்தி புரிஞ்சுக்கிற அந்த ஆசையும் இருக்காது, இல்ல அதுக்கு ஒரு தூண்டுதலுமே இருக்காது இல்லையா? சோ நம்ம பௌதிகமா பண்ற ஒரு தியாகம் கூட இம்பார்ட்டன்ட் தான். சோ அப்படிப்பட்ட ஒரு தியாகம் வந்துட்டு பௌதிகமாவே இருக்கிறதுக்கே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. பௌதிகமா நம்ம ஒரு போன் யூஸ் பண்றதுக்கே அதை சார்ஜ் போட்டுதான் ஆகணும். ஸ்பிரிச்சுவலா பகவானுக்கு நம்ம பண்றோம்னா நம்ம வந்து எவ்வளவு ஒரு தியாகம் எல்லாம் வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் நம்ம பண்ணணும். அண்ட் அதுல நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும்.
அப்படிங்கறது வந்துட்டு இங்க ஆச்சாரியர் சொல்றாங்க. சோ நம்ம வந்து லைஃப்ல எதுவுமே நம்ம வந்து குடுக்காம நம்ம வந்து எடுத்துக்கிட்டே மட்டும் இருந்தோம்னா அதுல நம்ம வந்து சந்தோஷம் கிடைக்காது. இன்னும் இன்னும் என்ன இருக்குன்னா நம்ம அதுல வந்து கஷ்டம் தான் இருக்கும். கஷ்டம், மன உளைச்சல் இதுதான் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ யக்ஞா அப்படிங்கிறது வந்துட்டு இந்த நம்மளோட நன்மைக்கு மற்றும் இந்த உலகத்தோட நன்மைக்கு எல்லாருக்குமே வந்து சேர்த்து பண்றது. சோ அந்த எல்லாம் மொத்த சிருஷ்டிய வந்து படைச்சவர் யாரு? பகவான். சோ அவரு சந்தோஷமா அவரை நம்ம சந்தோஷப்படுத்த ட்ரை பண்றோம் நம்மளோட செயல்ல. நம்மளோட இன்னைக்கு மாதாஜி சொன்ன மாதிரி அவங்க பண்ற சாண்டிங்கா இருக்கட்டும், கிளாஸா இருக்கட்டும், புக்கை ரீட் பண்றதா இருக்கட்டும், மத்தவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கறது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ நம்ம அதை வந்து பின்பற்றணும். இன்னொன்னு நம்ம மத்தவங்களுக்கு அதை வந்து சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணணும். சோ இதெல்லாம் அவங்க பண்ணும்போது சுத்தி இருக்கிறவங்க இன்னும் வந்து ரொம்ப சந்தோஷம் அடையறாங்க. சோ இதுதான் வந்துட்டு ஆக்சுவலா வந்துட்டு நம்ம என்ஜாய் பண்றது அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஆக்சுவலா வந்துட்டு நம்ம இந்த குடுக்கறதுலதான் வந்துட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா இன்னும் சந்தோஷம், இன்னும் சுக்ருதி இதெல்லாமே வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம். சோ இது மூலமா நம்ம வந்து என்ஜாய் பண்ண முடியும். இண்டிபெண்டா வந்துட்டு நேற்றுக்கு நம்ம கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா? நம்ம பகவானை சந்தோஷப்படுத்தும் போது அவரோட இப்ப பார்ட் அண்ட் பார்சல் அவரோட அவர்கிட்ட இருந்து வந்து நம்ம எல்லாருமே வந்துட்டு என்ன திருப்தி அடைஞ்சிடுறோம், சந்தோஷம் அடைஞ்சிடுறோம். அதாவது நம்ம வயிற்றுக்கு சோறு போடும் போது கை, காலு, கண்ணு, மூக்கு, தாளெல்லாம் தனியா சாப்பாடு கேட்காது. எல்லாமே வந்து திருப்தி அடையுது இல்லையா? சோ அதே மாதிரி நம்ம பகவானுக்காக இந்த ஒரு யஜ்ஞத்தை செய்யும் போது அது என்ன நடக்குது அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்துட்டு திருப்தி அடைகிறோம். நம்மளும் சரி, நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் சரி அந்த யஜ்ஞத்து மூலமா வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆயிடுறாங்க. சோ இந்த ஒரு அந்த யஜ்ஞத்தை பண்றதுக்கு நம்மளுக்கு இம்பார்ட்டண்டா கிடைச்ச என்னது அப்படின்னா இந்த ஹியூமன் பர்த், அதாவது இந்த மனுஷ பிறவி. சோ இந்த பிறவி வந்துட்டு எதுக்காக அப்படின்னா ஆஃபர் பண்றதுக்கு, பகவானுக்கு வந்து சேவை பண்றதுக்கு, அண்ட் ஃபைனலா வந்துட்டு அவரோட வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா கனெக்ட் ஆகுது. அதாவது நிறைய கோடான கோடி ஜென்மம் எடுத்திருக்கோம். பட் யாரு அப்பா யாரு அம்மானே தெரியாம நம்ம பாட்டு அப்படியே சுத்தி வந்துகிட்டே இருக்கோம். சோ ஃபைனலா இந்த ஜென்மத்துல ஓகே பகவான் தான் வந்து நம்மளோட அப்பா. சோ ஃபைனலா நம்ம என்ன ஆகணும் அப்படின்னா அவரோட கனெக்ட் ஆகணும். சோ அப்படின்னு நம்ம தெரிஞ்சு நம்மளோட செயலை வந்துட்டு செய்யும் போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா நான் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கிற நம்மளோட என்ன எடுத்துக்கலாம் இல்ல ஏன் சந்தோஷத்துக்காக இல்ல நான் என்னோட குடும்பத்துக்காக செய்யறது கூட அது ஒரு சுயநலம் தான். பட் பகவான் எனக்கு கொடுத்த இந்த குடும்பத்தை வந்துட்டு நான் எப்படி சர்வீஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கும் போது அது வந்து கொடுக்கறது. சோ நான் பகவானுக்காக நான் இதை வந்து செய்யறேன் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம பண்ணும்போது அது யஜ்ஞம் ஆகுது. அண்ட் நம்மளுக்கு இந்த கலியுகத்துல வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம். சோ கலியுகத்துல நம்மளுக்கு வந்து கொடுக்கப்பட்ட ஹையஸ்ட் யஜ்ஞா வந்துட்டு சங்கீர்த்தன் மகா யஜ்ஞா. சோ அது என்னது அப்படின்னா பகவானோட நாமம். பகவான் வந்து அதை வந்து ஐயோ இவங்களுக்கு தான் கொடுக்கணும், இந்த கிளாஸ் பீப்புளுக்கு தான் கொடுக்கணும், இந்த கிளாஸ் பீப்புளுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னா இல்ல எல்லாருக்கும் கொடுத்தாரு. சோ அதே மாதிரி நம்மளும் வந்துட்டு அது வந்து அலட்சியப்படுத்தாம நம்மளும் அதை எடுத்துக்கணும். நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்துட்டு நம்ம அதை கொடுக்கணும் அந்த ஹரிநாமத்தை. சோ அப்பதான் வந்துட்டு என்னன்னா நம்மளோட வாழ்க்கை மட்டும் இல்லாம அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு என்னன்னா அந்த சந்தோஷத்தை வந்து அனுபவிக்க முடியும். அது வந்து ஹரிநாமமா இருக்கட்டும், பகவானோட சரி நாமம் கொடுக்கறது நிறைய பேருக்கு இஷ்டம் இருக்காது. பட் வீட்டுல வரவங்களுக்கு நம்ம பிரசாதம் கொடுக்கலாமே. நம்ம வீட்டுல சமைக்கிறோம், எப்படி ஏதாவது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் கொடுப்போம் இல்லையா? ஏன்னா அது நம்மளோட ஒரு பண்பாடு, ஒரு பாரம்பரியம். வீட்டுக்கு வந்த ஒரு அதித்தி, ஒரு விருந்தினருக்கு வந்துட்டு நம்ம ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும். சோ நம்ம கொடுக்கறது என்ன பண்ணலாம்? பிரசாதமா கொடுக்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு இதுல வந்துட்டு ஒரு மூட்ல வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு நம்ம கிருஷ்ணா வந்துட்டு நம்ம வச்சு பண்றோமோ அது வந்து நம்ம சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படி நம்ம பகவான் இல்லாம நம்ம வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணோம்னா அது எந்த விதமான ஒரு என்ஜாய்மெண்ட்டையும் நம்மளுக்கு கொடுக்க போறது இல்ல. அது வந்து இப்பயும் சரி, ஃபியூச்சர்லயும் சரி, அடுத்த ஜென்மத்திலயும் சரி அப்படிப்பட்ட ஒரு செயல் வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு ஆனந்தத்தையும் கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்றாரு. ஹரி ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது இந்த இன்னையோட கிளாஸ்ல இருந்து ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரிசங்கர் பிரபுஜி. கிளாஸ் சூப்பரா இருந்துச்சு. ஒரு விஷயம் சொல்லலாம், எனக்கு இந்த சாக்ரிஃபைஸ் பத்தி சொன்னீங்கல்ல, சாக்ரிஃபைஸ் பண்ணா நம்ம எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும். அது இப்ப இன்னைக்கு நீங்க சொன்னதுல ஒரு விஷயம் ஃபீல் பண்றேன். என்னன்னா முன்னாடி எல்லாம் சவுதியில இருக்கனால நமக்கு சினிமா தியேட்டர் கிடையாது. ஒரு படம் விடாம டவுன்லோட் பண்ணி பார்ப்பேன். 4 மாசம் ஆச்சு ஒரு படம் கூட பாக்குறது இல்லை. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. சோ உங்களோட டைம் அந்த படம் பாக்குற டைமை வந்து நீங்க அங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி அதை வந்து கிருஷ்ணாவோட சேவையில வந்து நீங்க இதுக்கே ஆமா இதுக்கு பத்தல. இன்னும் இந்த 20 hours பத்த மாட்டேங்குது. இது ரெடி நான் ஒவ்வொன்னா பொறுமையா பார்த்து செஞ்சு
அதை குருஜிட்ட சொல்லி அதை அப்ரூவ் வாங்கி இந்த ரெடி பண்ணி இந்த ஸ்லைடு பண்ணி நம்ம சங்கத்துல கொடுக்கணும் எல்லாருக்கும், அவங்க அதை புரிஞ்சுக்கணும். அதை செய்யும் போது அதுக்கே கரெக்டா டயம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண அதை திருப்பி இன்னொரு தடவை படிக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். அப்புறம் சாண்டிங் மெயினா 16 ரவுண்ட்ஸ் + 4 ரவுண்ட் 20 ரவுண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், அது முடிக்கணும். ஸோ பிரசாதம் பண்ணணும். ஸோ அதுலேயே கம்ப்ளீட்டாக நம்ம ஆக்குவேன். அது போக என்னோட ஒர்க் இருக்கு. என்னோட ஒர்க் 24/7. எப்போ ஒர்க் வரும்னே தெரியாது. வந்து ஆஃபீஸ்லேயே போய் உட்காந்து ஓப்பன் பண்ணி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி ஆகும். பட் ஆனால் முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ப்ளஸ் ஆட் பண்ணிட்டு வந்து பகவானுடைய சேவை. முன்னாடி ஆனால் ஒர்க்கு ப்ளஸ் சினிமா மூவி பார்க்குறேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமு, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணுறேன், இதுதான் பண்ணிட்டு இருந்தேன். அதே ஒன்று அடிஷனலாக பண்ணிட்டு இருந்தேன். வியாழக்கிழமைனா சச்சரிதம் படிப்பேன். அது எப்பயுமே உண்டு. அது இன்னைக்கு வரைக்கும் 12 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன். சச்சரிதம் திருப்பி அந்த புக்கை படிச்சுக்கிட்டே இருக்கும். அதை தவிர இப்ப பிரச்சனை இருந்ததுன்னா நம்ம இந்த சேவை பகவத்கீதை படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உண்மையிலேயே அதெல்லாம் மறந்துட்டே இருந்தது. நினைக்கும் போது ஹாப்பியா இருக்கு. அண்ட் தேங்க்ஸ் மாதாஜி, உங்க எல்லாருக்கும் தான் நன்றி. இந்த சங்கத்துல என்னை சேர்த்தது தேங்க்யூ. ஸ்லோகம் சின்னதா இருந்தாலும் ஸ்லோகம் சின்னதா இருந்தாலும் விஷயம் பெருசா இருக்கு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ சந்திரசேகரன் பிரபுஜி. ஹரி ஓம். ஹரே மாதாஜி. எனக்கு வேற மூர்த்தி பேசுனாலும் கீர்த்தி பெருசு. ஹரி ஓம். ஹரே மூர்த்தி கிருஷ்ணா. பேசுனாலும் கீர்த்தி பெருசு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அது சொன்னவங்களுக்கும் சரி, சொல்றவங்களுக்கும் சரி, அந்த ஸ்லோகத்துக்கும் சரி. கோவிந்தா கேசவா. எஸ் ரேணுகா மாதாஜி. ரேணுகா மாதாஜி. மாதாஜி பாஸ் பண்ணிட்டோம் மாதாஜி. சிபிஎஸ் கிளாஸ்ல நல்ல மார்க் எடுத்து அன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிட்டோம்ல, பாஸ் பண்ணிட்டான். சூப்பர் சூப்பர் சூப்பர். பப்ளிக் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாரு. ஹரி ஓம். ஹரே கிருஷ்ணா. சூப்பர் மாதாஜி. ரிசல்ட் வந்துச்சு. ஹரி ஓம். ஹரே கிருஷ்ணா. சூப்பர் மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி. எங்க பேத்தி ஜனனியும் அப்படிதான் மாதாஜி. 10th அன்னைக்கு ப்ரே பண்ணோம். 452 எடுத்திருக்கா மாதாஜி, அவுட் ஆஃப் 500. வாவ். ஜனனி சூப்பர் சூப்பர். ஜனனி எஸ் எஸ் ஞாபகம் இருக்கு மாதாஜி. ஹரி போல். ஹரே அதுக்கெல்லாம் கிருஷ்ணா. ப்ரே பண்ணோம் இல்லையா? நிறைய ரொம்ப பர்சன்டேஜ் இப்ப சந்தோஷம். ரிசல்ட் வந்துருச்சு இல்லையா? ஆமாங்க சந்தோஷம். மாதாஜி. நல்ல மார்க் வாங்கிக்க. சந்தோஷம் மாதாஜி. சூப்பர் மாதாஜி. சூப்பர். எஸ் ஹரே கிளாஸ். கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எஸ் மாதாஜி. மாதாஜி, இந்த நாங்க இப்போ நீங்க கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் சொன்னதெல்லாம் இந்த கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் நடந்த நிகழ்ச்சி. அதுக்கு முன்ன சீரியல் பாக்குறது, யூடியூப்ல வேற என்னென்னவோ பாத்துக்கிட்டே இருப்போம். இப்ப எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கு மாதாஜி. இப்ப நான் ஸ்டேட்டஸ்ல கூட நம்ம ஸ்லோகா வச்சு அந்த ஸ்லோகாவை நான் பாடி ரெக்கார்ட் பண்ணி அது மாதிரி வைக்கிறேன் மாதாஜி. இப்ப ஃபுல்லா எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு மாதாஜி. இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, நான் சொன்னதை இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு. இப்ப இதன் மூலியமாவது யாரோ ஒருத்தர் ஸ்லோகம் படிப்பாங்க நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது, அதுல ஒரு ஆளாவது பயன்பெறட்டும் அப்படின்ற அந்த ஒரு ஐடியால தான் நான் டெய்லி இப்ப அதுதான் மாதாஜி வைக்கிறது. ஸ்லோகா, அதை படிக்கிறது, அதனுடைய பொருள் சொல்றது, இது 3மே வச்சிருவேன். ஹரி போல். எக்ஸலென்ட் மாதாஜி. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நீங்க எல்லாரும் தான் இன்ஸ்பயர் பண்றீங்க நீங்கள. தேங்க்யூ மாதாஜி. வேற யாருக்காவது ஏதாவது ஹரிசங்கர் பிரபு ஏதோ புக் சொன்னாங்க. ஹரிசங்கர் பிரபு ஒரு புக் ஏதோ சொன்னாரு, படிக்கிறேன். இல்ல அது ஷிரடி சாய்பாபாவோட சச்சரிதம். என்னது அது? அது படிச்சிருந்தேன் பிரபு. சாய்பாபாவோட புக்கா? சாய்பாபாவோட சச்சரிதம். ஓகே ஓகே. ஹரே கிருஷ்ணா. சோ இன்னைக்கு கிளாஸ்ல வேற யாருக்காவது ஏதாவது பாயிண்ட் ஷேர் பண்ணணுமா? ஒண்ணும் இல்ல, நம்மளுக்கே சின்ன வயசுல அப்படிதான் என்னையும் சொல்லி வளர்த்தாங்க. ஏன்னா தங்கச்சி கூட பயங்கரமா சண்டை நடக்கும். அப்போ அப்பா ஹரிகீர்த்தன் பிரபு என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நம்ம நம்ம எடுத்து அனுபவிக்கிறதோட கொடுத்து பழகுறதுலதான் சந்தோஷம் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சோ நம்ம யஜ்ஞம் இல்லைன்னா ஒரு சாக்ரிஃபைஸ், ஒரு தியாகம் பண்றோம் அப்படின்னா கொடுக்கறது, அது பகவானுக்கா இருக்கலாம், இல்ல பௌதிகமா இருந்தாலும் அது மத்தவங்களுக்காக, இந்த லோகத்துல இருக்கிறவங்களுக்காக இருக்கலாம். சோ இதுல நம்மளுக்கு அதிகமா சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கறதுதான் என்னோட எசன்ஸ். சோ அது நம்ம பெரிய லெவல்ல இல்லைனாலும் அட்லீஸ்ட் நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்களாவது ஒரு வடை கம்மியா சாப்பிடலாம், ஒரு பஜ்ஜி எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். சோ சின்ன சின்ன விஷயத்துல இருந்து நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு சின்ன தியாகம், அது நம்ம அது பகவானுக்காக, நம்ம இருக்கிறதுலயே ரொம்ப ப்ரெஷியஸ் ஆனது என்னது அப்படின்னா நம்மளோட நேரம். சோ நம்ம நேரத்தை பகவானுக்காக நம்ம எப்படி ஒதுக்க முடியும், எப்படி நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நம்ம கொடுக்க முடியும்,
அப்படிங்கிறது வந்துட்டு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் சாக்ரிஃபைஸ் அப்படிங்கறதும் இன்னைக்கு இதுல வந்து ஆச்சாரியா சொன்னது. என் தங்கச்சி முறைக்கிறாரு. சரி குட். எஸ், வேற யாருக்கும் ஏதாவது பாயிண்ட்ஸ் இல்லைன்னா நம்ம இன்னைக்கு ரீகேப்க்கு போயிடலாம் மாதாஜி. மாதாஜி, நான் தேனுமணி மாதாஜி பேசுறேன். ஹரே கிருஷ்ணா. தேனு மாதாஜி. எனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அவங்க ஃபாதருக்கு. அவங்க வந்து நியூ இயர் அன்னைக்கு எனக்கு வந்து தமிழ் நியூ இயர் அன்னைக்கு நான் கோஷாலாக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொன்னேன். அப்புறம் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, நான் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டேன். எங்க ஃபேமிலி எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இது போய் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேனா, ஆனா வந்து கோஷாலாக்குன்னு கொடுத்தது இல்ல. ஹரி போல், ஹரி போல், ஹரே கிருஷ்ணா. ஆமா, அதனால வந்து நீங்க எல்லாருக்கும் அந்த ஹரிக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். கண்டிப்பா மாதாஜி, ஐ வில் கன்வே டு ஹிம். ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ. கிளாஸ் வரல, வேற ஏதோ ஒரு மீட்டிங்ல இருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன மாதாஜி? ராம் பிரசாத் கத்தார்ல இருந்து அவங்களும் எனக்கு கம்யூனிகேட் பண்ணிருந்தாங்க அது ஹெல்ப் பண்றது. எஸ் 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 மாதாஜி. அதனால அப்புறம் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். அப்புறம் அவங்களும் எங்களுக்கு அந்த பேரெல்லாம் சொல்லி பண்ணதை வந்து அனுப்பி இருந்தாங்க. ஹரி போல். கண்டிப்பா மாதாஜி, சூப்பர் மாதாஜி. ஓகே ஓகே, தேங்க்ஸ். ஓகே, நம்ம கோதான பத்தி ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஆமா, ஓகே, தேங்க் யூ சோ மச். அது வந்து இதுக்கு மெயின் ரீசன் வந்து அதுலை மாதாஜி கிட்ட கேட்டுதான் இது எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சு. அவங்க டவுட்ஸ் எல்லாம் நான் அவங்களுக்கு கேட்பேன், கதை ஸ்டோரிஸ் எல்லாம். அவங்க சொல்லுவாங்க நீங்க டவுட்ஸ் ஹரிகிஜன் ஜிக்கே கேட்கலாமேன்னு. எனக்கு அவங்க கிட்ட கொஞ்சம் ஷையா இருக்கு, அதனாலதான் அவங்க கிட்ட கேட்கறேன்னு சொல்லுவேன். அவங்க வந்து எனக்கு நிறைய ஸ்டோரி சொல்லிட்டே இருப்பாங்க. இது சம்பந்தமா பேசும்போது கோஷாலா ஸ்டோரி வந்துச்சு. அப்பதான் ஐ கேம் டு நோ. அப்புறம் நெக்ஸ்ட் டே தமிழ் நியூ இயர் அப்புறம் பண்ணிட்டோம். சூப்பர் சூப்பர் மாதாஜி. தேங்க் யூ சோ மச். நன்றி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ இது ஒரு நல்ல விஷயம். எஸ் சுக்லீனா மாதாஜி. சொல்லு, ஒண்ணும் பிரச்சனை இல்லை, சொல்லு. இல்ல இது ஒரு நல்ல விஷயம். நம்ம வந்துட்டு தானம் பண்றதுங்கிறது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்ட்டுன்னு. அதாவது இன்னைக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன சொன்னாங்க காலையில ஹரிகிருஷ்ணன் பிரபு இந்த ஸ்லோகத்தை பத்தி கேட்கும் போது அப்படின்னா, நம்ம ஒரு வெயிங் மிஷின்ல போய் நிக்கிறோம். அங்க வந்துட்டு நம்ம ஒரு ரூபா காயினா தான், நம்ம ஒரு காயின் போட்டாதான் நம்மளோட வெயிட்டோ ஹைட்டோ இல்ல நமக்கு என்ன தேவையோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு அது கொடுக்குது. சோ இந்த பிரகிருத்தியுமே இந்த சிஸ்டம் அப்படிதான். நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிறதுல நம்மளுக்கு சந்தோஷம் வந்து வராது. ஏன்னா சிஸ்டம் அப்படி டிசைன் பண்ணல. நம்ம கொஞ்சம் கொடுத்தாதான் அதுல இருந்து நம்மளுக்கு வேண்டிய ஒரு விஷயம் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்குது. சோ அதை வந்துட்டு நம்ம வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். முன்னாடி கொடுத்ததை இன்னைக்கு ரொம்ப நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா, முன்னாடி ஆல்ரெடி கொடுத்து வச்சிருக்கோம், அதை இன்னைக்கு அனுபவிக்கிறோம். சோ நான் வந்து நாளைக்கும் கொஞ்சம் சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற, அதாவது பௌதிக லோகத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்துட்டு என்ன பண்ணணும்னா கண்டிப்பா வந்து கொஞ்சம் யஜ்ஞம் பண்ணிதான் ஆகணும். பட் இந்த லோகத்துல இருக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த யஜ்ஞத்தை வந்து பகவானுக்காக பண்ணணும். சோ நம்ம ஃபைனலா அங்க போய் நம்ம நிரந்தரமா அங்க வந்து பகவானோட நம்ம சந்தோஷமா இருக்கலாம். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு ரம்யா மாதாஜி ரீகேப்பா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இன்னைக்கு ஆக்சுவலா என்ன சொன்னாங்கன்னா, நம்ம சின்னதா ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணோம்னா நமக்கு அது எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகா வந்து சொல்லுது. ஸோ மாதாஜி என்ன சொன்னாங்கன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையிலையோ இல்லை ஒரு சின்ன ப்ரோக்ராம்க்கு போகிறோம், இல்லை ஒரு ட்ரெஸ்ஸு போடுறோம், இதை ஒரு விஷயமா நம்ம செய்யக்கூடிய செயல் நம்மளை சென்டரா வச்சு பண்ணுறோம் இந்த பௌதீக உலகத்தில். இதை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா, பகவானுக்கு அர்ப்பணித்து செய்யும் போது இது எல்லாமே யக்ஞையா மாறுது. அதுக்கப்புறம் மாதாஜி என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சின்ன சின்ன செய்யக்கூடிய சாக்ரிஃபைஸ் எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 உதாரணம் சொன்னாங்க. என்னெல்லாம் சொன்னாங்கன்னா, நம்ம ஒரு செடி தொட்டியில வளர்க்குறோம். ஸோ அதுக்கு நம்ம அது தானா தண்ணி எங்கேயோ இருந்து எடுத்து வளருது. பட் அது ஊற்றலங்கும் போது காயம். பட் நம்ம தண்ணி ஊற்றினோன்னா அந்த செடி நல்லா வளரும். ஸோ நம்ம சின்னதாக அதுக்கு ஒன்று ஃபீட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம ஒரு ஃபோனே இன்னைக்கு அன்றாட வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணாதான் நம்ம அதை அனுபவிக்க முடியும். அதுக்கு அடுத்தது நம்ம நாட்டை காக்கிற சோல்ஜர்ஸ் பற்றி ஒரு சின்ன விஷயம் சொன்னாங்க. நம்ம இங்கே சந்தோஷமா இருக்கோம்னா நம்ம நாட்டை வந்து பாதுகாக்கிற சோல்ஜர்ஸ் அவங்க உயிரை கண்டிப்பாக நமக்காக தியாகம் பண்ண போய் தான் நம்ம இங்கே சந்தோஷமா இருக்க முடியுது. சப்போஸ் அவங்க அதை பண்ணலைன்னா நம்ம இங்கே சந்தோஷமா இருக்க முடியாது. ஸோ அவங்களோட தியாகத்தை பற்றி சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள், நமக்கு வீட்டுக்கு வர்றாங்க கெஸ்ட்டு, நம்ம வடை செய்கிறோம், நம்ம அதை வந்து நம்மளே சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்படிங்கும் போது நம்ம 4 பேருக்கு அதை கொடுத்து சாப்பிடணும். அதை பகவானுக்கு அர்ப்பணிச்சு நம்ம கொடுக்கும்போது அது யக்ஞையா மாறும். ஸோ வர்றவங்களுக்கு அது பிரசாதமா கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம்
பார்க்கும்போது எந்த யக்ஞா சிறந்தது அப்படின்னா சங்கீத்திய யக்ஞா. இன்னைக்குள்ள கலியுலகத்துல நமக்கு சிறந்த யக்ஞா வந்து சங்கீத்திய யக்ஞா. ஸோ நம்ம வந்து ஹரிநாமம் பண்ணணும். நம்ம வந்து வீட்டுக்கு வர்ற கெஸ்ட் இவங்க எல்லாருக்குமே ஒரு பிரசாதமா நம்ம அர்ப்பணிக்கலாம். அது வந்து நமக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம செய்யக்கூடிய செயல்கள் ஒன்றும் பகவானுக்கு அர்ப்பணித்து செய்யணும். வீட்டுக்கு வரக்கூடியவங்களுக்கு நம்ம பிரசாதமா அர்ப்பணிக்கணும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சூப்பரா பிரமாதமா சொன்னீங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு வேற எந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸும் கிடையாது. இன்னொரு சின்ன விஷயம், ஒரு மாதாஜி வந்துட்டு இருக்காங்களான்னு தெரியல, ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. லைக் இப்போ போன்ல வந்து நிறைய ஸ்டோரேஜ் வந்து மாதாஜி நம்ம வாஞ்சகல்பியா சொல்லிக்கலாம் மாதாஜி. அதுக்கப்புறம் சொல்லு நம்ம வாஞ்சகல்பியா சொல்லிடலாம். வாஞ்சகல்பதருभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णवृंद की जय, प्रभुपाद की जय, गुरु महाराज की जय, निताय गौर प्रेमानंदे. हरि हरि बोल. हरे कृष्ण.